ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சட்டம் எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கு உள்ள வழக்கு ஒன்று பார்ப்போம். இன்றைக்கி என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வரதட்சணை சம்பந்தமாக ஒரு வழக்கு. அதாவது வரதட்சணை கோருவது பிரிவு 498A கீழ் குற்றம் அல்ல, குற்றச்சாட்டுகள் மட்டும் துன்புறுத்தல் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெறும் குற்றச்சாட்டுகள், அதாவது வெறுமனையாக வந்து ஒரு அலிகேஷனை சொல்கிறது மட்டும் குற்றச்சாட்டுகள் ஆகாது, அதுக்குண்டான எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து சாராம்சம். அந்த வழக்கு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி பிரிவு 498A கீழ் வரதட்சணை கேட்பது கொடுமையாகாது என்றும், ஆதாரங்கள் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் மட்டும் துன்புறுத்தல் ஆகாது என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பளித்துள்ளது. குடும்ப உறுப்பினர்களை திருமண தகராறுகளில் அதிகமாக சிக்க வைக்கும் போக்கு காரணமாக கணவரின் தூரத்து உறவினர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதாவது குவாஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரை. யாருடைய எஃப்ஐஆரை குவாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூரத்து உறவினர் வந்து இந்த கேஸில் வந்து சேர்த்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் முக்கியமானது. வெறும் மியர் அலிகேஷன் ஆஃப் டவுரி ஹாரஸ்மெண்ட் வந்து முக்கியம்னு சொல்ல முடியாது, அதனுடைய சேர்த்து எவிடன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்குடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு செப்டம்பர் 10, 2019 அன்று புதுடெல்லியில் உள்ள கிரேட்டர் கைலாஸ் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை என 178 2019 இருந்து தொடங்குகிறது. மனைவி வந்து பிரதிவாதி எண் 2 அளித்த புகாரின் அடிப்படையில் தனது கணவர் சுருஜ் குப்தா என்பவர், அவரது பெற்றோர் மற்றும் அவரது தூரத்து உறவினர்களான வனிதா குப்தா மற்றும் அவரது கணவர் ஆகியோரால் துன்புறுத்தல் மற்றும் வரதட்சணை கோருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜூன் 6, 2018 அன்று திருமணம் செய்து கொண்ட புகார்தாரர் மனுதாரர், அதாவது கணவரின் அத்தை மற்றும் மாமா, குருகிராமில் ஒரு சொத்து வாங்கவோ அல்லது தனது தந்தையின் பிளாட்டை தனது கணவர் பெயருக்கு மாற்றவோ வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டினார். திருமண பரிசுகள், நகைகள் மற்றும் 10 லட்சம் தேனிலவு பரிசு போன்ற கோரிக்கைகளும் குற்றச்சாட்டுகளில் அடங்கும். கணவரும் அவரது குடும்பத்தினரும் தன்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும், இதனால் பிப்ரவரி 15, 2019 அன்று தனது திருமண வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் புகாரில் கூறப்பட்டது. இருப்பினும் மனுதாரர் வனிதா குப்தா மற்றும் அவரது கணவர் தம்பதியினருடன் வசிக்கவில்லை. அவர்கள் இந்த வழக்கில் பொய்யாக சிக்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும், அழுத்தம் கொடுப்பதற்காகவே அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டனர். சம்பந்தப்பட்ட சட்ட சிக்கல்கள் என்ன என்று நாம் பார்க்கலாம். இந்த வழக்கில் ஒரு பெண்ணின் கணவர் அல்லது அவரது உறவினர்களால் கொடுமைப்படுத்தப்படுவதை தண்டிக்கும் ஐபிசி பிரிவு 498A விளக்கம் சம்பந்தப்பட்டது. மனுதாரர் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 488 கீழ் முதல் தகவல் அறிக்கையை எதிர்த்து நேரடி ஈடுபாடு இல்லாதது மற்றும் துன்புறுத்தல் தொடர்பான குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் இல்லாததால் அடிப்படையில் அதை ரத்து செய்ய கோரினர். பாதுகாப்பாக வாதிட்டதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். மனுதாரர்கள் புகார்தாரரின் கணவரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் அல்ல. அவர்கள் அந்த தம்பதியினருடன் ஒருபோதும் வசிக்கவில்லை. வரதட்சணை கேட்கும் நோக்கம் அவர்களுக்கு இல்லை. குற்றச்சாட்டுகள் தெளிவற்றதாக இருந்தன. மேலும் கொடுமைக்கான
கூற்றுக்களை ஆதாரித்துடன் கணிசமாக ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அரசு தரப்பில் ஏபிபி திரு நரேஷ் குப்தா புகார்தாரர் தனது அறிக்கையில் மனுதாரர்களை திட்டவட்டமாக பெயரிட்டுள்ளதாகவும் விசாரணை நீதிமன்றம் சம்மன் அனுப்ப போதுமான ஆதாரங்களை கண்டறிந்துள்ளதாகவும் வாதிட்டனர். நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் மற்றும் தீர்ப்பு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அமித் மகாஜன் வரதட்சணை கேட்கும் ஒவ்வொரு முறையும் ஐபிசி பிரிவு 498A இன் கீழ் குற்றமாக கருதப்படாது என்று வலியுறுத்தினார். அவர் உச்சநீதிமன்ற முன்னுதாரணங்களை மேற்கோள் காட்டினார். அவற்றின் பின்வருமானவற்றை நாம் வழக்குகளை உச்சநீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஹரியானா மாநிலம் வெர்சஸ் பஜன்லால் 1992 அற்பமான எஃப்ஐஆர்களை ரத்து செய்வதற்கான வழிகாட்டுதல்களாக நிறுவப்பட்டுள்ளது. பிரீத்தி குப்தா வெர்சஸ் ஜார்க்கண்ட் மாநிலம் 2010 498A வழக்குகளில் கணவரின் உறவினர்கள் அதிகமாக ஈடுபடுவதற்கு எதிராக எச்சரிக்கையாக இந்த ஒரு தீர்ப்பு அடங்கியுள்ளது. கஸ்காசன் கௌசரி வெர்சஸ் பீகார் மாநிலம் 2022 குறிப்பிட்ட கொடுமையான சம்பவங்கள் இல்லாத போதான குற்றச்சாட்டுகள் வழக்கு தொடரப்படுவதை நியாயப்படுத்த முடியாது என்று வலியுறுத்துகிறது. நீதிமன்றம் முக்கிய அவதானியங்கள். வரதட்சணை கேட்பது மட்டுமே கொடுமையாக கருதப்படாது. அது துன்புறுத்தலுடன் சேர்ந்து பெண்ணை தற்கொலைக்கு தூண்டும் அல்லது கடுமையான காயத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதாக இல்லாவிட்டால் கணவருடன் தொடர்புடையவர்கள் என்பதற்காக தூரத்து உறவினர்களை சிக்க வைப்பதற்கு ஒரு கருவியாக 498A ஐபிசியை பயன்படுத்த முடியாது என்று கூறுகிறது. துன்புறுத்தலின் தீவிரமாக பங்கேற்றதற்கான தெளிவான சான்றுகள் இல்லாவிட்டால் தம்பதியினருடன் வசிக்காத மாமியார் அல்லது மாமியார்களின் மீது வழக்கு தொடரக்கூடாது என்று நீதிமன்றம் கூறுகிறது. நீதிமன்றம் கண்டறிந்தது என்ன? மனுதாரர்கள் தூரத்து உறவினர்கள். அவர்கள் அந்த தம்பதியினருடன் ஒருபோதும் வசிக்கவில்லை. அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தெளிவற்றதாகவும் போதுமான ஆதாரங்கள் இல்லாததாகவும் இருந்தன. புகார்தாரரின் சொந்த பெற்றோர் சமரசத்திற்காக மனுதாரரை அணுகினர். இது துன்புறுத்தல் கூற்றுகளுக்கு முரணானது. இதன் விளைவாக மனுதாரர்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் மற்றும் அதன் விளைவாக தொடர்பற்ற அனைத்து நடவடிக்கைகளும் உயர்நீதிமன்றம் ரத்து செய்து வழக்கு தொடர்வது சட்ட செயல்முறையை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமமாகும் என்று தீர்ப்பளித்து உத்தரவிட்டிருக்கிறது டெல்லி உயர் நீதிமன்றம். அதாவது இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமானது ஒரு வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொன்னால் அந்த வரதட்சணை கொடுமைக்கு உண்டான முக்கியமான காரணிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லுது. முக்கியமான காரணிகள் அப்படின்னு பார்த்தா துன்புறுத்தல் உறுதியாக பதிவிடப்பட வேண்டும். அதாவது அடித்தல் இது போன்றான விஷயங்கள் அவர் தற்கொலைக்கு தூண்டுவதை நிரூபிக்கக்கூடியது. இப்போ அடிச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போன ரிசிப்ட்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் அதுக்குண்டான நேரடி சாட்சி இருந்திருக்கலாம். இருந்திருந்தால் அதை கொடுத்துருந்தா எவிடன்ஸாக இருந்திருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இந்த வழக்கில் என்னென்னா, யார் மீது குற்றம் சாட்டி இருக்கிறாங்களோ அவங்க அது கூட அவங்க மருமகளுக்கு கூடயோ இல்லை தூரத்து உறவினர்கள் வசிக்கவே இல்லை. வசிக்காமல் இருக்கும்போது எப்படி துன்புறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அதாவது டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவையற்ற முறையில் இந்த சட்டத்தை பயன்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. மற்றும் இது ஒரு பெண்களுக்கான ஒரு அரணாக இருக்கிறது. பெண்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது
இந்த சட்டத்தின் மூலமாக யாரையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கு அப்படி என்று நம்ம கருதி நம்ம இதை வந்து இந்த நம்ம வேல்யூ அப்டேட்ஸில் வந்து பதிவிடுகிறோம். இந்த சட்டத்தை அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த வழக்கு சட்டத்தை வந்து தெரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மிக பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கு சட்டம் அறிவது மிகவும் முக்கியமானது. அடிப்படையே சட்டம்தான். அதனால் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். மிக்க நன்றி. வணக்கம்.